என்னடா புது மாப்பிள்ள Give respect, take respect, okay? என்ன சாப்பிடுறீங்க? டீ சாப்பிடுறீங்களா இல்ல காபி சாப்பிடுறீங்களா? ஏதாச்சும் ஒண்ணா சரி நான் போய் டீ போடுறேன். இருங்க நானும் வரேன். அப்புறம் புது மாப்பிள்ள கல்யாண லைஃப் எப்படி போகுது? பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. கல்யாண லைஃப்லாம் எப்படி போகுது? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? போகுதா? ஏங்கா போதுங்கா. என்ன நிவேதா இவ்வளவு சலுப்பா சொல்ற? என்னத்த சொல்றாங்க? டேய் முதல்ல போன வை. Be careful. என்ன சொன்னேன்? முதல்ல என்ன பிரச்சனை தெளிவா பேசு, அப்பதானே புரியும். நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க. எங்க 10 மணி வரைக்கும் தூங்குது. ஐயோ நைட் ஆனா லேப்டாப் தூக்கி வச்சுட்டு வேலை பாக்குறேன்னு உட்காந்துட்டே இருக்காங்க விடிய விடிய. அவங்களும் தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்கக்கா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆட எந்திரிக்க 10:30 ஆயிரும், 10, 10:30 அப்படியே போயிட்டே இருக்கும். சில சமயம் மதியம் ஒரு கடைக்கு போக சொன்னா கடைக்கு போறது இல்ல. அப்ப சமையல் யாரா பண்றா? சமையல் அம்மா பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதை என்ன சொல்ற? அதே சொல்ற. சாப்பிட்ட தட்டை எடுக்கிறது இல்ல. ஆமா நல்ல பொண்ணு கட்டி வச்சீங்க. ஆமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எனக்குதான் தம்பிய வளர்த்தீங்களோ தெரியல. என்ன வந்த ஒரு மாசத்துலயேவா இவ்வளவு குத்தம் கண்டுபிடிச்சிட்ட நீ அவங்கிட்ட? ஆணியா புடுங்க வேணாம். இது பண்ணாலும் நொட்டம், எது போனாலும் சுத்தம், வெளியே போனா கத்துறா, டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றா. எல்லாத்துக்கும் என்ன அம்மா பண்றது? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மத்தது எல்லாத்தையும் கூட கொடுத்துக்கலாம்க்கா, நான் குளிக்கவே மாட்டாங்கக்கா. ஐயோ இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அக்கா லாஸ்டா எப்ப குளிச்சாங்கன்னு தெரியுமாக்கா? எப்ப குளிச்சான்? திங்கட்கிழமை குளிச்சதுக்கா. நேத்து தானே திங்கக்கிழமை. அக்கா போன வாரம் திங்கட்கிழமைக்கா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஏன் 4 வருஷமா உங்க அக்கா எத்தனை பண்ற? அதான் அதை பண்ணுது. என்ன புதுசா உட்காந்துட்ட? மழையா பெஞ்சிட்டு இருக்குல்ல, ரொம்ப குளிரு, அதனால ஒரு மாதிரி இருந்திருக்கும், குளிக்காம இருந்திருப்பானா இருக்கும். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டா பாக்குறப்ப ஒண்ணும் தெரியல, நம்மளுக்குன்னு வரப்ப இருக்கு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னியா? ஏண்டா அக்கா உங்க தண்ணி நீங்க தான்க்கா வச்சுக்கணும். எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கும். எது நடக்குமோ அதுவும் நல்லபடியா நடக்கும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நல்லா இருக்காங்க. அட பேசிட்டு இருக்காங்க இவரு வேற. என்னம்மா கிச்சன் மாதிரி சத்தமா இருந்துச்சு? ஒண்ணும் இல்லண்ணே, அக்காவோட தம்பியை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். அதானே மாப்பிள்ளை பத்தியா? தங்கம்ல. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. ஆமா ஆமா தங்கம் தானே. இப்பதான் அவனும் சொல்லிட்டு இருந்தேன் தங்கமான பொண்ணுன்னு. பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நம்ம பார்த்து வச்சது சோட போகுமா? அது எப்படி தப்பாகும்? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இன்னொரு தடவை உங்க அக்கா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கும் கூப்பிட்டீங்க. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. நீ மட்டும் கூப்பிடுறல, எனக்கு எண்டே கிடையாதுடா.